ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டருக்குள்ள we are going to move the next new chapter. ஒரு புது சாப்டரை we are going to start from this video. So class 10 CBSE இருக்கக்கூடிய chapter number 3 pair of linear equations in two variables. Okay, so நம்ம இப்ப பார்க்க போற சாப்டரோட பேர் pair of linear equation in two variables. ஐ ஹோப் நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாருமே என்ன படிச்சிருப்பீங்க, பேர் ஆஃப் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ 9th வுட் ஹவ் ஸ்டடிட் திஸ். அதுல ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஆல்ரெடி போன லெசன் பாலினாமியல்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ல ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ அபவுட் ஈக்குவேஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், டேர்ம்ஸ். இது எல்லாமே நான் அங்க சொல்லியிருப்பேன். ஓகே, டேர்ம்ஸ்னா என்ன, ஈக்குவேஷன்ஸ்னா என்ன, எக்ஸ்பிரஷன்னா என்ன, and what about coefficient, what is about variable, what about the degrees. degree na enna solli irpen, plus degree 1 irundhuchuna adukku enna per, degree 0 irundha adukku enna per, degree 2 3 adukku name kuduthirupom. Okay, so ipo andha vagaila இந்த பேரோட டெஃபினேஷன் என்ன முதல்ல அது நம்ம பார்க்கணும். ஓகே, what is meant by pair? பேருக்கு என்ன அர்த்தம்? pair means two. ஓகே, ரெண்டு சேர்ந்தாப்புல வரதா என்னது, a pair of scissors. ஓகே, அந்த மாதிரி ரெண்டு திங், ஒரு ரெண்டு இது இந்த மாதிரி சேர்ந்து வர்றது ஒரு சிசர் லைக். ஓகே, ஸோ a pair of scissors. அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு இது சேர்றது பேர். ஆர் a number of two is known as a pair. ஓகே, இப்போ எனக்கு பேர்னா விளங்கிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்னன்னு, லீனியர் ஈக்குவேஷன். லீனியர்னா என்னது, ஈக்குவேஷன்னா என்னது? லீனியர்னா ஒன், ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் போன சாப்டர்ல. ஓகே, ஸோ அப்ப லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன? லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் டிகிரி ஒன். ஓகே, டிகிரி என்னவா இருக்கும் இதுக்கு, ஒன். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் என்னது, ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் ஓட ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ரெண்டு டேர்ம்ஸ் பீன் ஈக்குவேட்டடா இருந்துச்சுன்னா அது ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ அதுல டிகிரி ஒன்னா இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு டிகிரி ஒன்னா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லியிருப்போம், லீனியர் ஈக்குவேஷன். சரி, இப்ப எனக்கு இதுவும் கிளியர் ஆயிடுச்சு. பேர்னா ரெண்டு, லீனியர் ஈக்குவேஷன் டிகிரி ஒன். அப்ப பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்னது, ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வரப்போகுது. ஓகே, ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வரப்போகுது. இன் அடுத்து என்னமோ கொடுத்துருக்காங்க, இன் டூ வேரியபிள்ஸ். இன் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னது, டூனா ரெண்டு, வேரியபிள்ஸ்னா அது அன்னோன், த சேஞ்சிங் வேல்யூஸ். ஓகே, அதை நம்ம காமனா வேரியபிள்ஸ் டினோட் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப ரெண்டு வேரியபிளை வச்சு வரக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஒரே ஈக்குவேஷன்ல ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்க போது நம்மளுக்கு எவ்வளவு ஈக்குவேஷன் இருக்கு, a pair, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்ப இதுதான் ஹெட்டிங்கோட டெஃபினேஷன். முதல்ல என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள வருவோம். ஓகே, ஸோ இப்ப ப்ரொசீடிங் டு த ஃபர்தர், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இதுதானே ஹெட்டிங் நம்மளுக்கு. இன் டூ வேரியபிள்ஸ். ஓகே, அதெல்லாம் இருக்கும், அது ஹெட்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். இன் டூ வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இப்ப இதோட அடுத்த ஸ்டேஜ் நம்ம போறோம். இப்ப இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு டேர்ம் இருக்கணும், ஒய்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா டூ வேரியபிள்ஸ் சொல்லியாச்சு. அப்ப நான் வேரியபிள் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் என்னமோ ஒண்ணு இருக்கணும். கான்ஸ்டன்டா ஐம் புட்டிங் இட் அஸ் சி. ஓகே, கான்ஸ்டன்டா ஐம் புட்டிங் இட் அஸ் சி. இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், கான்ஸ்டன்ட் போட்டுட்டேன், சி. ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஸோ அப்ப என்னது, ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும், ரெண்டு ஈக்குவேஷன்ல பேர் ஆஃப், அப்ப எக்ஸ் ஒய்ன்னு இருக்கணும், அங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும், பிளஸ் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள். ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் வந்தா அதுவும் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ ஓகே, இதெல்லாம் புரியுது. இதை வச்சு என்ன பண்றது, ஓகே ரைட். இப்ப ஜெனரல் எழுதி பார்ப்போமே. இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு அப்ப கோஎஃபிஷியன்ட் ஒன்னு ஆயிருமே, இதுக்கும் ஒண்ணுமே கோஎஃபிஷியன்ட் ஒன்னுல ஆயிரும். ஸோ அப்ப இன் ஜெனரல் எதுவுமே நம்ம போட்ட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகே, இன் ஜெனரல் வி கான்ட் சே
எனிதிங் ரிகார்டிங் த கோஎஃபிஷியன்ட். ஏன்னா பொதுவா இருக்க போதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியாது, ஒன்னு தான் அப்படிங்கறத சொல்ல முடியாது. அப்ப அங்க ஒண்ணு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் a1, ஒரு கான்ஸ்டன்ட் a1 ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். yக்கு என்ன பண்ணலாம், b1. அதே மாதிரி இந்த எக்ஸ் என்னது, a2. ஏன்னா ரெண்டும் எக்ஸோட வேல்யூ தான் சேமா இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் என்ன வேணா இருக்கலாம்ல. ஸோ ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன்லையும் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் தான் என்னது சேம் வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அந்த ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன்ல என்னது வேற வேற இருக்கும். ஸோ அப்ப இங்க அடுத்து என்ன போடலாம், b2. ஓகே, ஸோ இப்போ ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு ஏதோ கொடுத்த ஹெட்டிங்க்கு கொண்டு அந்த மாதிரி இருக்கு, ஆனால் ஏதோ இன்னும் ஒண்ணு இடிக்குது, என்னது, ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இங்கேயும் சீன் இருக்கு, இங்கேயும் சி இருக்கு, என்னது ரெண்டு ஈக்குவேஷன்லயும் ஒரே மாதிரி இருக்கு, அப்ப ரெண்டு சிமிலரா இருக்குமே, அப்ப அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். இது c1, இது c2. ஓகே, ஸோ இப்ப இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்ததா என்னது, ஜெனரல் ரெப்ரசன்டேஷன், ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அதேதான் ஹெட்டிங், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். ஓகே, அந்த ஹெட்டிங், அந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் தான் இப்ப நம்ம என்னது பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ அப்ப எங்க ஒரு ஈக்குவேஷன் a1x பிளஸ் b1y பிளஸ் c1 ஈக்குவல் டு 0 ஆகும், a2x பிளஸ் b2y பிளஸ் c2 ஈக்குவல் டு 0 ஆகும் இருக்குதோ, அங்க என்னது வில் பி அப்ளைங் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அது ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனின் டூ வேரியபிள்ஸா இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்ப இது நான் ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் என்னது ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு ஏகப்பட்ட 1 மார்க்ஸ், மெயின் 1 மார்க்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸுக்குமே இது யூஸ் ஆகும். ஓகே, 1 மார்க்ஸுக்கு மெயினா இது தேவை, அண்ட் 1 உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ a1x பிளஸ் b1y பிளஸ் c1, மொதல் ஈக்குவேஷன்ல இருக்கிறது எல்லாத்தையுமே 1ன்னு போட்டுருங்க. ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் சேமா தான் இருக்கப்படுது, அப்ப அங்கேயும் எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ். ஓகே, இங்க எக்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல இங்க என்னது எக்ஸ் தான், இங்க ஒய்ங்கிற பட்சத்துல இங்க என்னது ஒய் தான். ஓகே, எதுதான் மாறப்போகுது, கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் தி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறப்போகுது. ஓகே, ஸோ அப்ப a1 b1 c1 அப்படி 1 1ன்னு வரதெல்லாம் என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி 2 2ன்னு வரதெல்லாம் இங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுப்போம். திஸ் இஸ் அ க்ளூ. அது ஸ்டார்டிங்ல தான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புதுசா இருக்கும், போக என்னது அடிக்கடி இது யூஸ் பண்றதுனால யூ வில் பி கெட் ஃபெமிலியர் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ அப்ப ஜெனரல் ஃபார்ம் சொல்லிட்டேன், திருப்பி ஒரு தடவை என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்னது, a1x. தம்பி இது 1 கிடையாது, நீங்க பாட்டுக்கு இதை 1ன்னு அசியூம் பண்ணிட வேண்டாம். திஸ் இஸ் நாட் 1. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அந்த ஒரு கோடு போட்டது தான். ஓகே, இது 1 எல்லாம் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் 1 எல்லாம் கிடையாது. அப்ப a1x பிளஸ் b1y பிளஸ் c1 ஈக்குவல் டு 0, a2x பிளஸ் b2y பிளஸ் c2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அது ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனின் டூ வேரியபிள்ஸ். ஓகே, சரி, இப்ப இதை வச்சு இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம். ஓகே, சரி, இப்ப இந்த எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வச்சு ஏதோ ஒன்று எழுதி பார்ப்போமா. 4x பிளஸ் 2y பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்ப a1 இடத்துல என்ன இருக்கு, 4 இருக்கு, b1 இடத்துல என்ன இருக்கு, 2, c1 இடத்துல 3. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் எழுதணும்ல, 2x பிளஸ் 7y பிளஸ் 13 ஈக்குவல் டு 0. ஓகே, பிளஸ் 13 ஈக்குவல் டு 0. அப்ப a2 இடத்துல என்ன இருக்கு, 2, b2 இடத்துல 7 அண்ட் c2 இடத்துல 13. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கேன் பி காட். இது ஜெனரல்ல இருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய இது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கணும். அதாவது எக்ஸ் கமா ஒய் தான் என்னது நோன் அஸ் சொல்யூஷன், நோன் அஸ் சொல்யூஷன். ஏன் இந்த எக்ஸ் கமா ஒய் சொல்யூஷன் சொல்றேன், ரெண்டு ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ என்னது சேம். ஏன்னா அதை நம்ம டிஃபரெண்ட் பண்ணல, x1 x2லாம் போடல. அங்க எக்ஸ்னா இங்க எக்ஸ், அங்க 4னா இங்கே 4, அங்க 3னா அங்கேயும் 3. ஓகே, ஸோ அப்ப எக்ஸுங்கிறது ஒரு சொல்யூஷன்,
அண்ட் அதே மாதிரி ஒய்ங்கிறது என்னது, இன்னொரு ஒரு சொல்யூஷன். அப்ப அதுல இருந்து கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், எக்ஸ் கமா ஒய். இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஃபுல் சாப்டர். அதை பத்தி தான் இருக்கு. ஃபைண்ட் த சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஆனா ஜஸ்ட் கேர்லெஸ் மிஸ்டேக் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த லெசன்ல அதை மட்டும் நம்ம நிறைய சம் போட்டு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து கிளியர் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, வாட் இஸ் சொல்யூஷன்? சொல்யூஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, சொல்யூஷன் என்ன சொல்லிட்டேன், எக்ஸ் அண்ட் ஒய். எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை போட்டோமோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, ஈக்குவல் டு 0 வருதோ, அதானது known as சொல்யூஷன். ஃபார் the value x and y or x comma y, எப்படி the pair of linear equations gets satisfied. இது என்னோட டெஃபினேஷன். ஓகே, புக் டெஃபினேஷன் கிடையாது, உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக சொல்றது. get satisfied is called a solution. ஓகே, உங்களுக்கு புரியணுமேங்கிறதா எழுதி, this is not the book definition. ஓகே, எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் என்ன வரணும், 0 அப்படிங்கிறது வரணும். அதே மாதிரி இங்க அதே எக்ஸ் அண்ட் ஒய் போட்டோம்னா என்ன வரணும், 0. இப்ப இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இந்த இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஓகே, ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ், அப்படி இல்லாட்டி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இந்த சாப்டர் இப்போ ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா அடுத்து ஃபர்தர் நீங்க 12th வந்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் மேட்ரிக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்றதெல்லாம் வரும் இதுல. ஓகே, அண்ட் வில் பி ஹேவிங் இன் மெனி ஆஃப் தி சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் வரக்கூடிய இதுல எல்லாத்துலயுமே நிறைய இது யூஸ் பண்ணுவோம் இங்க 10thலே. ஸோ கெட் தரோ வித் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ அப்ப இந்த சொல்யூஷன் என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு, சொல்யூஷன் என்ன சொல்லிட்டேன், எக்ஸ் அண்ட் ஒய் போட்டோம்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன ஆகணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்ப எனி டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னா தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ங்கிறது இருக்கு. அப்ப என்னென்ன டைப் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் இது மெயினா இட் இஸ் கெட்டிங் இன்டு 2 பிரான்ச்சஸ். Mainly it is getting into 2 branches. One is graphical solution, graphical method. Okay, graphical method மூலியமா solution கண்டுபிடிக்கிறது. And another one is algebraic method, algebraic method of solution. So it has been classified into 2. One வந்து graph மூலியமாவும் we can solve it. Okay, கிராஃப் மூலியமா ஐ திங்க் ஸோ யூ வுட் ஹவ் சால்வ்ட் இன் கிளாஸ் 9th போட்டிருப்பீங்க கிராஃப் மூலியமா. ஓகே, அண்ட் இங்க என்ன இதில் போட போறோம், we are going to solve it through both graph and algebra. ஓகே, algebra is nothing but calculation. calculate பண்ணி we are going to find. போன சாப்டர்ல எப்படி நம்ம வந்து அந்த சம் போட்டோம்ல வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கால்குலேஷன் போட்டோம்ல அந்த அல்ஜிப்ரா ஆட் பண்றது, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் மெயினா வந்து 2 பிரான்ச்சா பிரிஞ்சிருச்சு, கிராஃபிக்கல், அல்ஜிப்ரிக். இப்போ இந்த அல்ஜிப்ரிக் இஸ் பீன் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். இந்த அல்ஜிப்ரிக் என்னது 3 டைப்பா பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் substitution method. Substitution method. Second one method elimination method. Second one elimination method. And the third one cross multiplication method. Multiplication method. Okay, so these are the 3 types: substitution method, elimination method, cross multiplication method. Okay, இது என்ன அப்படிங்கறத we will be dealing in the further exercise. Okay, இதுக்கு ஒரு exercise இருக்கு, we having another exercise for elimination, and in the cross multiplication நம்மளுக்கு இப்போதைக்கு
சிலபஸ்ல இல்ல. ஓகே, இஃப் இட் இஸ் பீன் ஆடட் we can see this also. ஓகே, இப்போதைக்கு இது சிலபஸ்ல இல்ல, சிலபஸ்ல சேர்த்துட்டாங்கன்னா we'll be seeing it. அண்ட் கிராஃபிக்கல் மெத்தட் இது ஒன்று. ஓகே, ஸோ டோட்டலி வில் பி ஹேவிங் அரௌண்ட் 3 to 4 எக்ஸசைஸ். பழைய புக்கு புது புக்ல எல்லாமே சேர்த்து பழசுல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கும், புது புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் ப்ராப்ளம்ஸும் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வில் பி சால்விங் டைம் ஃபாலோயிங் தி நியூ புக். நியூ புக்கில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன்ஸ் அது ரெண்டு விதமாக பிரியுது, கிராஃபிக்கல், அல்ஜிப்ரிக். அண்ட் அல்ஜிப்ரிக் இஸ் பீன் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஒன் இஸ் சப்ஸ்டியூஷன், எலிமினேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதில் சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் பார்ட் 1 ஆஃப் தி இன்ட்ரடக்ஷன். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் see the வீடியோ அகைன். இன்னொரு தடவை பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் புரியும். அப்படியும் இருந்துச்சுன்னா டவுட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் இருக்கும், யூ கேன் கான்டாக்ட் த்ரூ தட் அண்ட் கெட் யுவர் டவுட்ஸ் கிளாரிஃபைட். ஓகே, ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆஸ் யூஷுவல் எப்பயும் கேட்குற மாதிரியும் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு அவங்களும் என்ன பண்ணுங்க, சேர்ந்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் அ நியூ இயர் இதை வந்து கரெக்டான ப்ராசஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அண்ட் மெத்தட்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா வில் அச்சீவ் ஹை. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2 ஆஃப் தி இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ.